ஐயனார் துணை சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம பாண்டி இருந்துட்டு வானத்தி மேலே பயங்கர கோவத்தோடு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாண்டி இருந்துட்டு வானத்திக்கிட்ட போயிட்டு, நான் இதுக்காக தான் அப்போவே சொன்னேன், முன்ன பின்ன டைம் ஆகும், எதுவும் பண்ண முடியாது, இருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாமே வாங்கிட்டு தான் வர முடியும், அப்பப்போ டீசலை போட்டுக்கிட்டு டைம் வேஸ்ட்டாக இங்கே வர முடியாதுன்னு நான் சொன்னேன். ஆனால் நீ என்ன சொன்ன, அதெல்லாம் பார்த்துக்கலாம், நானும் வரேன்னு சொல்லி பின்னாடியே காரில் ஏறி உட்காந்துக்கிட்டு இறங்க மாட்டேன்னு பிடிவாதமாக இருந்துட்டு இப்போ கொஞ்சம் கூட அக்கறை இல்லைன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க, உன்னால தான் என் வேலையே கெடுது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வானத்து இருந்துட்டு, ப்ளீஸ் பாண்டி என்னை திட்டாத, நான் தான் டைம் ஆனால் கூட பரவாயில்ல, லேட்டாகவே வீட்டுக்கு போகலான்னு நான் சொல்லிட்டேன்ல, திரும்ப திரும்பவும் எதுக்காக திட்டிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வானதி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம பாண்டி இருந்துட்டு, உனக்கு கொஞ்சம் கூட உங்கள் வீட்டு மேலேயோ எங்கள் மேலேயோ கொஞ்சம் கூட அக்கறையே கிடையாது. ஐயோ! என்ன ஆகும்? என்ன சொல்ல போகிறாங்கன்னு கொஞ்சம் கூட உனக்கெல்லாம் பயமே இல்லை. இப்படியெல்லாம் இருக்காத வானதி. ஏற்கனவே உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க தேவையில்லாமல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு எங்களை உள்ளே தள்ளலான்னு பார்த்தாங்க. ஆனால் நீ இப்போ இந்த காரியத்தை பார்த்தாக்க கண்டிப்பாக எங்களை மொத்த பேரையும் கொண்டு போய் ஜெயிலில் போடாமல் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஓயவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. நான் நடக்கவும் விட மாட்டேன். எதை நினச்சி நீ வருத்தப்படாத. நான் பண்ணது தப்பு தான், அதுக்காக என்னை மன்னிச்சிடு. எத்தனை தடவைனாலையும் உங்ககிட்ட நான் சாரி சொல்ல தயாராக இருக்கேன். இப்படியெல்லாம் திட்டாத, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உன்னால தான் நாங்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் மெட்டீரியல் கொடுக்குறவங்களுக்கு ஃபோன் பண்ணி எத்தனை மணிக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒரு 7-8 மணி ஆகிடும்ப்பா, கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைண்ணே, வெயிட் பண்ணுற அளவுக்கெல்லாம் இங்கே டைம் கிடையாது, நீங்கள் பஸ்ஸில் ஏதாவது போட்டு விட முடியுமான்னு பாருங்கள், அப்படி இல்லாட்டி நான் இன்னொரு நாள் வாங்கிக்கிறேன், கொஞ்சம் அர்ஜென்ட் வேலைன்னு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்லிடுறாங்க. வானத்தை இருந்துட்டு, ப்ளீஸ் பாண்டி இங்கே இருந்து வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி வானதி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பாண்டி இருந்துட்டு பேசாமல் வாயை மூடிட்டு இரு, கோவத்தை கலராத அப்படின்ற மாதிரி நம்ம பாண்டி ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம வானதிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம நிலாவும் திவ்யாவும் உட்காந்து காஃபி குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ராகவ் வராங்க. அங்கே நிலா இருக்கிறத பார்த்த உடனே, ராகவ் நாங்கள் டீ குடிக்கிற டைமில் தான் பேசிக்கிட்டு இருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா, நல்லா ஓட்டுறீங்க, நான் ஒன்றும் அதுக்காகலாம் இங்கே வரலை. நிலா, நீங்கள் இன்னும் ஏன் அந்த வாட்சை கட்டாமல் இந்த லோக்கல் வாட்சை கட்டிக்கிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் உங்களுக்கு சுத்தமாக செட் ஆகாது, இதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கிஃப்ட்டுன்னு ஒன்று கொடுத்துட்டு அதை போடலன்னு சொல்லி இங்கே கேள்வி கேட்குற வேலைலாம் வேண்டாம், அது கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க கொடுத்த கிஃப்ட்டு தான், இதுவும் எனக்கு கிஃப்டாக கொடுத்தது தான், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம நிலா சொல்லிடுறாங்க. என்ன, நம்மளை விட வேற ஒருத்தர் கொடுத்த கிஃப்டா, அது இம்பார்ட்டன்ட் ஆள் கொடுத்தது வேற சொல்லிட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் ஒரு பக்கம் நினைக்கவும், நிலா இருந்துட்டு சோழனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மறுபடியும் இந்த ஓனர் தானா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாக ஃபோனை எடுக்கவும் பார்த்தா நிலாவை பார்த்த உடனே, சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இன்னும் ட்ரைவ் பண்ணிட்டு தான் இருக்கீங்களா, நைட்டெல்லாம் தூங்குனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் என்ன டூருக்கு அங்கே போயிட்டு வந்தேன், நான் தாங்க வண்டியை ஓட்டுவேன், நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணால் மட்டும்தான் மதுரைக்கு போயிட்டு ரிட்டன் வர முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம சோழன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தாங்க நான் கொஞ்சம் தூங்கலான்னு வந்தேன், இப்போ நான் உங்களுக்கு ஃபோன் பண்ண இருக்கே கூடாது, எப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. இப்போ நான் என்னத்தை பேசிட்டேன்னு சொல்லிட்டு இவ்வளோ கடுப்பாகிறீங்க, போயிட்டு வேலையை பாருங்கள் அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லலான்னு தான் ஃபோன் பண்ணேன், வாட்சியை பற்றி அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. ராகவ் ஒரு வாட்சை கொடுத்தாரு, ஆமாம் கொடுத்தாங்க, அந்த நான் கொடுத்த வாட்சை கழட்டி போட்டுட்டு அவர் கொடுத்த வாட்சியை கட்டிக்கோங்க, அதுதான் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நிலா அதுக்கப்புறம் கடுப்பாகி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த பக்கம் நம்ம சோழன் இருந்துட்டு, இவங்க வேற ஒரு பக்கம் இவ்வளோ டென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வானத்தியக்கானன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காங்க. எங்கே தான் இவ போய் தொலைஞ்சாலும் தெரியல, அடித்தாலையும் ஏதாச்சும் ஒன்று பண்ணி விட்டுறா, கேட்கவும்
சொல்கிறத கொஞ்சம் கூட காதில் போட்டுக்கவே மாட்டேன்றா அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட அம்மா புலம்பிட்டு இருக்காங்க. சரி வழி இல்லாமல் மறுபடியும் நம்ம வானதிக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. வானதி அவங்க அம்மாவோட நம்பரை பார்த்த உடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுறாங்க. ஏற்கனவே பாண்டி நம்ம மேலே கோவத்தில் இருக்கான், இதில் வேற நம்ம ஃபோன் அம்மாக்கிட்டேருந்து ஃபோன் வருது தெரிஞ்சால் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வா என்ன ஃபோனு சுவிட்ச் ஆஃப்னு வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்து போகிறாங்க. வானதியோட அப்பா வர்றாரு. என்னடி முக்கியமான ஒரு சவாரி போயிருந்தா நல்ல காசு வந்திருக்கும், உன்னால் பாதியிலே விட்டுட்டு வர மாதிரி ஆயிடுச்சு, என்ன உன் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உன் பொண்ணு இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன டைம் என்ன ஆகிட்டுருக்கு, இன்னும் வீட்டுக்கு வரலன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்கு. நானும் என்னையா பண்ணுறது, அவளை அடித்தும் பார்த்துட்டேன், திட்டியும் பார்த்துட்டேன், எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் மிஞ்சி மிஞ்சி அவளை கேள்வி கேட்டால் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளவே அவள் பிளாக்மெயில் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இன்னும் எதுக்கு நீ 6 மாதத்துக்கு முன்னே நடந்ததெல்லாம் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்க, இங்கே பாரு அவள் எப்படி அந்த மெக்கானிக் ஷாப்பில் தான் இருப்பாள், போய் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உனக்கு பொண்ணை வளர்க்க தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாய்யா, எனக்கு தான் பொண்ணை வளர்க்க தெரியல. ஐயோ, ஒருவேளை அந்த மெக்கானிக் பையன் கூட ஓடி போயிட்டு பாலோ அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டேய் என்னடா மலை மாடு மாதிரி அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்க, போயிட்டு அவளை அடித்து இழுத்துட்டு வாடா அப்படின்ற மாதிரி சொல்லி வசந்தா அங்கேருந்து அனுப்பி விடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நம்ம நிலா இருந்துட்டு புக் படிச்சுட்ருக்கிற போது ராகவ் வந்து அவங்க ஃப்ரெண்டு கூட விளையாடிட்டு இருக்காங்க. அதை எடுத்து ஃபோட்டோ எடுத்து நம்ம நிலாவுக்கு அனுப்பி விட்டுறாங்க. ஹாய் நிலா, நான் இந்த ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே நிலாவும் எதுவுமே மெசேஜ் பண்ணாமல் பார்த்துட்டு அமைதியாகிறாங்க. என்ன இது, எந்த ரிப்ளையும் பண்ண மாட்டேன்றா, பேசாமல் நம்ம வாய்ஸ் மெசேஜ் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் மெசேஜ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோழன் இருந்துட்டு ராகவ் நிலா கூட நிற்கிற அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே செம்ம கடுப்பாக்குறாங்க. இந்த நேரத்தில் பசி வேறு எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போயிட்டு சரி என்ன இருக்குதுன்னு பார்க்குறாங்க. பார்த்தா பால் மட்டும்தான் இருக்குது. சரி காஃபியாவது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போடுறதுக்காக எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. நிலா ஒரு பக்கம் இந்த ராகவோட தொல்லை தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிகிட்டே வெளியே வந்துடுறாங்க. என்ன யாரையும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தேய்னா கிச்சன்லேருந்து சவுண்ட் வருது. என்ன ஏதுன்னு போய் பார்த்தா காஃபி போட்டுட்ருக்காங்க. அந்த இடத்துல சோழன் தான் இருக்காங்க. என்ன பண்ணுறீங்க, பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, காஃபி போட்டுட்ருக்கேன், உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை இல்லை எனக்கெல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. சரிங்க, அந்த ராகவ் வந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கா அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் ஆமாம், அவர் உங்களுடைய பாஸு, அதுவும் உங்களுக்கு பிடிச்ச பாஸு, அவங்க வேறு காஸ்ட்லியான வாட்சை வந்து கிஃப்டாக ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க, போயிட்டு டச் பண்ணிட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், அவரும் எனக்கு பிடிச்சவ தான், என்னையும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லலான்னு வந்தேன், ஆனால் இப்படி மூடை ஸ்பாயில் பண்ணிட்டீங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நிலா சண்டை போட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. சோழன் இருந்துட்டு எத்தனை தடவை என்னாலும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், என்ன விஷயம்னு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் நிலா வந்து சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உங்களுக்கு வேறு ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிலா ஒரு பக்கமும் சோழன் ஒரு பக்கமும் மாறி மாறி ஃபீல் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக வசந்த் இருந்துட்டு நேராக மெக்கானிக் ஷெட்டுக்கு போகிறாங்க. அங்கே கண்ணன் இருந்துட்டு ஷட்டரை வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்க. என்ன ஷட்டரை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, ஆமாம் உன் ஓனர் இங்கே கூடவே போயிடுச்சு, அந்த வானதி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவர் பெங்களூரு வரைக்கும் போயிருக்காரு, கூட அவளும் போயிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், கண்ணன் வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.